டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்க பொது தமிழ் பார்த்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது 2023 நடந்த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கான கொஷின் பேப்பர். இதை நம்ம இப்போ பார்க்கலாம். வினா 1, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சீரிய இந்த சின்ன ராக்கு பெருமை பெற்ற அப்படின்னு அர்த்தம். அதுவே பெரிய ரா வந்ததுன்னா கோபம் கண்டு சீரும் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது கோபம் கொண்டு சீரும்ல, அதான் சொல்றாங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள், ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள். பொருள் வேறுபாடு அறிய. பொழிகின்றனா தருகின்ற, பொழிகின்றனா சிறந்து விளங்குகின்ற. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். கரெக்டா நம்ம படிச்சு பார்த்தா நமக்கே தெரியும் அதுல பொருள் இருக்கா இல்லையா அப்படின்றது. சொற்களை ஒழுங்குபடுத்துக. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். வினா 6, அகரவரிசை. அகரவரிசைனா காஞ்சாச்சா தெரிஞ்சாலே நமக்கு போதும். அறக்காம்பல், அல்லல், பழனத்து, வாயவிழ. அகரவரிசை. அடுத்து ஓசுனர், ஓவியர், காருகர், சிற்பி, பாசவர். அகரவரிசை தான். ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. வேர்ச்சொல் கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்குதல். ஒருத்தல் வினையாளன் பெயருக்காக ஒருத்தார், ஆறுன்னு வந்தாலே வினையாளன் பெயர் நமக்கு தெரியும். மலை என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம்னாலே ஈல முடியணும். மலைந்து. வேர்ச்சொல் கூட தொழிற்பெயர்னா நமக்கு தள்ள முடியணும். கொடுத்தல். மந்தனன் வேர்ச்சொல் வா. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. வருக அப்படின்றதுக்கும் வாதான். ஒரு பொருள் தரும் பலச்சொற்கள். நிலவு அப்படின்னா திங்கள், சந்திரன். ஒரு பொருள் தரும் பலச்சொற்கள் அடிவகை, தாள், தண்டு, கோல். ஒரு பொருள் தரும் பலச்சொற்கள் உறைகிணறு, ஊருணி, அகழி, அணை. இது எல்லாமே நீர்நிலையை குறிக்கிறது. ஒளி மற்றும் வேறுபாடு அறிந்து பொருள் தருக. அமைதியான உறக்கம் தேவை. உறக்கம் இந்த பெறாக்குன்னு அர்த்தம் தூக்கம். இலை, இழை. ஒளி வேறுபாடு இந்த பொருள் தருக. இலை அப்படின்னா செடியோட இலை. இந்தலா அப்படின்னா இழைத்து போதல், மெலிந்து போதுன்னா இழைச்சிட்டு அப்படின்னு கேட்கறோம்ல அது. இழை அப்படின்னா நூல் இழை. பறவை சின்ன ராக்கு கடல்னு அர்த்தம். அதுவே பெரிய ராக்கு புல், பறவைகள் நமக்கு தெரியும்ல. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. டிமாண்ட் டிராஃப்ட், வரைவோலை. வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டுவிடை. சரியான மரபு சொல் சோறு, உண். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. குதிரை தாண்டியது, வரும்படி சொன்னான். குதிரை தாண்டியது அப்படின்றது வருது, இத்துன்றது வராது. குதிரைன்றது ஒரு பெயரச்சம், அதுல இத்து அது மாதிரி எல்லாம் ஒற்று வராது. வரும்படி சொன்னான் அதுலயும் வராது. மரபு பிழைகளை ஏற்புடைய ஒளி மரபினை தேர்க. ஆடு கத்தும். குலைவகை பொருந்த சொல்லை கண்டறிதல். கொத்து, தாறு, அழகு இது எல்லாமே குலைவகை. அழியல் அப்படின்றது ஒரு பழம் அழிந்து போறத சொல்லுவாங்க. நீர்நிலை பெயர் அல்லாதது. கோட்டி. பொருந்தா சொல்லை கண்டறிக. பால் பசு தரும். எருது உழவுக்கு இதுவாகும். காளை மாடு வண்டி ஓடணும், ஆனா ஆடு வண்டின்னு இருக்கு, அது தப்பு. இடும்பை எதிர்ச்சொல் இன்பம். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். அணுகு, விலகு. பிரித்தெழுதல். நீர் உலையில், நீர் கூட்டல் உலையில். செயல் கூட்டல் இழக்க, செயல் இழக்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. விண் கூட்டல் உண்டு, விண்ணுண்டு. ஊண்டுன்னு வருது பாருங்க, விண்ணூண்டுன்னு, இது தப்பு. நூல் கூட்டல் அகம், நூற்பகம். நூல்பகம்னு வராது, இது தப்பு. விண் கூட்டல் அழகு, விற்பழகு, இதுவும் தப்பு. பண் கூட்டல் அழகு, பண்ணழகு, இதுதான் கரெக்ட். பிரித்தெழுதல். பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். முத்தமிழ், வளர்தமிழ். முத்தமிழ்ன்றது இயல் இசை நாடகம் தான் நமக்கு தெரியும். வளர்தமிழ்ன்றது இது பொருந்தா சொல். சரியான வினைச்சொல் தருக. நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது. பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. பொருத்தமான காலம் கண்டறிக. கண்மணி நேற்று பாடம் படித்தாள், அது இறந்த காலம் வரணும், நிகழ்காலம்னு கொடுத்துருக்கான். கண்மணி பாடம் படிக்கிறாள், நிகழ்காலம். சரியான விடை. கண்மணி நாளை பாடம் படிப்பாள், அது எதிர்காலம், ஆனா இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. கண்மணி இன்று படிக்கிறாள் அப்படின்றது நிகழ்காலம், ஆனா எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். நீதி கூட்டல் நூல், நீதி நூல். கரெக்ட். விண் கூட்டல் மீன், விண்மீன் வரணும். தமிழ் கூட்டல் மொழி, தமிழ் மொழின்னு வரணும். மணி கூட்டல் மாலை, மணிமாலைன்னு வரணும். பரம், பறை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கண்டறிதல். என்னுடைய பல் விழுந்து விட்டது. விழுந்துருச்சுன்னு எடுத்துக்க முடியாது நம்மளால.
பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு உடம்பு உடம்புன்றது உடம்புன்றதுதான் கரெக்ட். மாம்பழம் சாப்பிட்டாயா அப்படின்றதுக்கு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்கணும். பொருள்கள் என்னும் இடங்களில் டேஷ் வரும் கார்புள்ளி. அடுத்தடுத்து இப்ப பொருள்னா பொம்மை, நம்ம குரங்கு, மாடு இதெல்லாம் இருந்து நமக்கு கார்புள்ளி தானே வரும். ஒரே இது வகைதான், ஆனா அதுல இருக்க வெரைட்டிஸ்ன்றப்ப நமக்கு கம்மா தான் வரணும். நிறுத்தற்குறிகளை அறிதல், சரியான நிறுத்தற்குறிகளுக்கு இடப்பட்ட தொடர்களை கண்டறிக. முத்தமிழ் இயல் இசை நாடகம் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சரியான நிறுத்தற்குறிகள் தொடர்பை கண்டறிக. நூல் பழக்கல் என்பர் பெரியோர், அதுதான் சரி. திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அறம் பொருள் இன்பம்ன்றது ஒரே வகையை சேர்ந்தது. ஸோ அறம் கமா பொருள் கமா இன்பம் அப்படின்னு வரணும். ஏன்னா அது மூன்றுமே அதிகாரம்ன்றது ஒரே இதுதான், அதுல கமா மட்டும்தான் வரணும். திரு வி.க. எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது, இதுவும் தவறு. நூலகத்தின் பயன் அறிவோம், அறிவு வளம் பெறுவோம், இதுவும் தவறு. பைம்பொழில் என்ற ஊரின் பெயர் மறுவை பம்புலி. பைம்பொழில் பம்புலி. ஊர் பெயர்களின் மறுவை பூவிருந்த மல்லி, வள்ளி, பூந்த மல்லி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிதல் செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் மின்னணு மையம், டெபிட் கார்டு பற்று அட்டை, எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். வியப்பு, ஆச்சரியம்ன்றது தமிழ் மொழி கிடையாது. விடை வகைகள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால்வலிக்கும் என்று கூறுவது உரைப்பது உருவது கூறல் விடை. நான் நேத்து வந்தேன், அதுக்கு எழுத்து வழக்கில் எப்படி வரும், நான் நேற்று வந்தேன். நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. கலைச்சொல்லறிக ரிட்ஸ் சட்ட ஆவணங்கள். கலைச்சொல்லறிக அக்ரோ இண்டஸ்ட்ரி வேளாண்மை தொழில். விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற சொல்லில் ஊமை விளக்கும் பொருள் பயனற்ற செயல். ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை. ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேலையே பெயரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். சத்யா வீணை வாசித்தால் எவ்வகை வாக்கியம், செய்வினை தொடர். எவ்வகை வாக்கியம் என்று கண்டெழுது. பந்தை என்னிடம் உருட்டினான், பிறவினை வாக்கியம். பொருத்தமான செயற்பாட்டு வினை தொடரை தேர்க. பணம் காணாமல் போனது, பணத்தை காணவில்லை, பணத்தை யார் எடுத்தார்கள், பணத்தை எங்கே தேடுவது. செயற்பாட்டு வினைன்றது பணம் காணாமல் போனது, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டினார் தந்தை பெரியார் ஆவார். விடைக்கேற்ற மிக சிறிய வினை காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்படும் செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும். நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். காற்றை பயன்படுத்தி இசைப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள் எனப்படும். இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? 4. நரம்பு கருவிகள் எவை? தந்திகள் உடையவை. ஒன்றோடு ஒன்றி மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள். விலங்குகளின் டேஷால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோற்கருவிகள். தோலால். ஒருமைப்பன்மை பேணிக்க. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது, ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது, ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். சொல் பொருள் சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. சொல் பொருள் தருக. தமர் உறவினர், முனிவு சினம், தார் மாலை, முடி தலை. பிழைத்திருத்தம் ஓர். ஒருங்கிறது நமக்கு உயிரெழுத்துல வராது. உயிரெழுத்து தவிர மற்ற எல்லாத்துலயும் ஒரு வரும். ஓருன்றது உயிரெழுத்துல மட்டும்தான் வரும். அது ஓர் இனிய பாடல், ஆப்ஷன் தப்பு. அஃது ஓர் இனிய பாடல், ஆப்ஷன் சரியான விடை.
அஃது அதுன்றதும் அஃது இப்போ அஃது ஓர் இது ரெண்டுமே உயிர் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அக்குன்றது ஒரு மெய்யெழுத்து மாதிரி வச்சுக்கோங்க. அஃது ஓர் இங்க இருன்றதுல புள்ளி எழுத்து வருதுல. ஸோ 2 புள்ளி எழுத்தும் உயிரெழுத்துல மட்டும்தான் வரும். அது ஒருங்கிற ரெண்டுமே வந்து உயிரெழுத்து தவிர மற்ற எல்லா எழுத்தும் உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்து எல்லாத்துலயுமே அது ஒரு அப்படின்றது தான் வரும். ஓர் அணில் மரத்தில் ஏறின. பிழைத்திருத்துக. ஓர் மரல் அணில் தான், ஒரே ஒரு அணில் தான். அப்ப ஏறியது அது போதும். சரியான தொடரை தேர்ந்தெடு. ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடரியது. ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர். அப்துல் நேற்று வந்தான். தன்வினை தொடர். சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். வெற்றிலை தோட்டம். முள் புதர். பூ தோட்டம். பணம் சோலை. தேயிலை காடு. சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் பசு ஆணிரை. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என பாடியவர் பாரதியார். நேர்பொருளை தேர்வு செய்க. ஓசுனர் எண்ணெய் விற்போர், இதுதான் கரெக்ட். மத்த எல்லாமே தப்பு. பாசவர்னா வெற்றிலைன்னு வரும். எல்லாமே மற்றது எல்லாமே மண்ணிட்டாளர்னா சிற்பி வரும். கலைச்சொற்கள் அறிதல். ரிலிஜியன் சமயம். சேரிட்டி ஈகை. சிம்பிளிசிட்டி எளிமை. சின்சியரிட்டி வாய்மை. ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி. கூற்று காரணம். கூற்று ஆசாரக்கோவை 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இது சரி. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இது கரெக்ட். 4 வேதங்கள் ஒன்று. இதுதான் தவறு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கூற்று கா என்பது பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். அது சரி. தோளில் சுமந்து ஆடுவது கரெக்ட். சேர்வையாட்டம் வழிபட்டு கலையாக நிகழ்த்துகின்றனர். காரணம் வந்து தவறு. கூற்று 1, 2 சரி. கூற்று நேவிக் என்ற செயலியை விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம். தப்பு. வானில் எல்லை தாண்டினால் உடையாக எச்சரிக்கும். அதுவும் தப்பு. கூற்று காரணம் தப்பு. குரில் நெடில் மாற்றா. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. கொல் கோல். கொல்ன்றது எடுத்துக்கொள். 9 கோள்கள். குரில் நெடில் மாற்றம் வலி வாலி. வலின்றது துன்பம். வாலிங்கிறது இந்திரன் மகன். குரில் நெடில் மாற்றம் வலை வாழை. வலைன்றது மீன் வலை. வாழைங்கிறது இளம்பெண். உரம் வலிமை எரு. இடி இருபொருள் தருக. பேரொலி தகர்த்தல். அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. பொருள். தமிழ் மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். இனுக்கு. குச்சியின் பிரிவு இனிக்கு என்பர். கரை விளக்கு. தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது. சரியான இணைப்பு சொல் தேர்க. அனுமாரின் ஆட்டம் தாலிகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது. ஆனால் நேரம் ஆக ஆக அடி தப்பியது. சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான். ஏனென்றால் சென்னைக்கு செல்கின்றான். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? எதனால் உள்ளதுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. யாரால் உள்ளதுன்னு கேட்டவங்க கேட்கலாம். ஆனா எங்க உள்ளதுன்றதுதான் சரியான விடை. அவ்வளவுதான். 2023 நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல இருந்த பொது தமிழ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு அம்மு டிஎன்பிஎஸ்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.